Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. கனடா பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா வருமாறு ட்ரம்ப் பிரதமர் மோடியை அழைத்திருக்கிறார். அதற்கு ட்ரம்ப் அழைப்பை ஏற்க மறுத்திருக்கிறார் பிரதமர் மோடி. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினார். சுமார் 35 நிமிடங்கள் இந்த தொலைபேசி உரையாடல் நீடித்தது. கனடாவில் நடைபெற்ற G7 மாநாட்டிற்கு இடையே இரு நாடுகளின் தலைவர்களும் சந்திப்பதாக இருந்தது. ஆனால் ட்ரம்ப் முன்கூட்டியே கனடாவில் இருந்து கிளம்பி விட்டதால் இந்த சந்திப்பு நடைபெறவில்லை. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொலைபேசி உரையாடல் நடைபெற்றது. இருவரும் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்த பின்னர் நீங்கள் கனடா சென்று விட்டு திரும்பும் போது வழியில் அப்படியே அமெரிக்கா வந்துவிட்டு செல்ல முடியுமா என பிரதமர் மோடியிடம் ட்ரம்ப் ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். ஆனால் பிரதமர் மோடியோ தற்போது தன்னால் அமெரிக்கா வர இயலாது என அந்த அழைப்பை அவர் மறுத்திருக்கிறார். ஏற்கனவே பிரதமர் மோடி கனடா பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் குரோஷியா கிளம்பி விட்டார். இன்னும் சொல்ல போனால் கனடா வான்வெளியை விட்டு அவரது விமானம் டென்மார்க் வான்வெளிக்குள் நுழைந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் தன்னால் தற்போது அமெரிக்கா வர இயலாது, நீங்கள் குவாட் நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியா வாருங்கள் என்று ட்ரம்புக்கு பிரதமர் மோடி அழைப்பு கொடுத்திருக்கிறார். ட்ரம்பும் அதனை ஏற்றுக்கொண்டு தன் இந்தியா செல்வதற்கு மிகவும் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் இந்த அழைப்பை ஏற்பதை நாம் 2 விதமாக டீகோட் செய்யலாம். ஒன்று, அடுத்ததாக குரோஷியா செல்ல வேண்டி இருக்கிறது, அதனால் தன்னால் அமெரிக்கா வர இயலாது என்று தன்னுடைய இயலாமையை தெரிவித்ததாகவும் பார்க்கலாம். மற்றொன்று, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதற்கு நான் தான் காரணம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வரும் நிலையில் இத்தகைய சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்தால் அது மேலும் பல சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கும் என்கிற காரணத்தால் கூட அவர் அந்த அழைப்பை ஏற்க மறுத்ததாகவும் கூட நாம் பார்க்கலாம். இப்படி அந்த அழைப்பை ஏற்க மறுத்ததற்கு பின்னால் பல்வேறு விதமான காரணங்கள் இருப்பதாகவே பார்க்கப்படும்.